இல்லை, கேசிபி அவர் வைக்கிற விமர்சனம் வேற, கட்சியை பற்றி. தனியரசு வைக்கிற விமர்சனம் வேற. தனியரசு என்னன்றாரு, திமுகவை நீங்கள் எந்த குறையும் சொல்லக்கூடாது எடப்பாடி, வெறும் பிஜேபியை மட்டும்தான் குறை சொல்லணும். பிஜேபியை தூங்கினாலும் எந்திரிச்சாலும் முழிச்சாலும் உட்காந்தாலும் சாப்பிட்டாலும் பிஜேபியை மட்டும்தான் நீங்கள் குறை சொல்லணும். மாணவிகள் பாலியல் பற்றியோ, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றியோ, போதை கலாச்சாரத்தை பற்றியோ, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை பற்றியோ, அதை பற்றிலாம் நீங்கள் பேசவே கூடாது. நீங்க பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட இல்லைன்னா கூட நீங்க பிஜேபியை மட்டும் தான் பேசணும். இதுதான் அவருடைய குறிக்கோள். அதுதான் அவருடைய குறிக்கோள். அதுதான். இதே தனியரசு கட்சி நடத்துறாரு. அவர் ஒரு பரமத்தி வேலூர்லயோ அல்லது நம்ம காங்கேயத்திலயோ நின்றாருன்னா தனிப்பட்ட முறையிலே 50,000 ஓட்டு குறைஞ்சது வாங்குவார். இல்லை திருப்பூர்லயோ ஈரோட்லயோ பாராளுமன்ற தேர்தலில் நின்றாருன்னா நம்ம ஓபிஎஸ் வாங்கின மாதிரி ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் ஓட்டு வாங்குவார். அப்படி வாங்கி நிரூபிப்பார்னா நான் நம்புறேன். அதனால அதிமுக பேசுறதை விட அவர் கட்சியை பற்றி பேசி அவர் கட்சியில ஏதோ இந்த தொகுதியில நிக்கலாம், ஏதாவது ஒரு தேர்தலில் நிக்கலாம், நின்று காமிச்சிருக்கலாம். இங்க எல்லாருடைய ஒரு கருத்து, ஒரு பேஸ் லைன் ஒன்னு இருக்குல்ல. திரு கேசிபி பேசுறதோ திரு தனியரசு பேசுறதோ அதிமுக அப்படிங்கிற அந்த ஒரு அதிமுக தான் நான் சொல்ல வரேன். அவர் என்ன சொல்றாரு, இப்போ தொண்டர்கள் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கிற மாதிரி சொல்றாரு. மொத்த தொண்டர்களும் எதிர்க்கிறாங்க. வெறும் தனி ஆள், அதாவது எடப்பாடி மட்டும்தான் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றாரு. நாளைக்கு காலையில் தனியரசு அறிவிச்சாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல எடப்பாடியை விட்டுட்டு எல்லாரும் வாங்கினா 1.5 கோடி தொண்டர்களும் இவர்கிட்ட வந்துருவாங்க. அதே மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் இவர்கிட்ட வந்துருவாங்க. ஏன்னா அவங்க மட்டும் யாரும் விரும்பலன்றாரு. ஏன்னா தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோட பேசுறதுன்னா 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது ஓட்டு போட்டது பத்தல, தோல்வி இருக்கிறது, அது வேற விஷயம். ஆனா 1 கோடி தொண்டர்கள் ஒரு பாராளுமன்ற